ஹலோ, நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். இன்னைக்கு நம்ம ஸ்கை ஷோ டைமில் பார்க்க போகிற படம் மிஸ்டர் எக்ஸ். மிஸ்டர் எக்ஸை தான் நம்ம இந்த படத்தை இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஏன்னு வச்சிங்களேன், மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேரை வச்சுட்டு ரான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஆர்யா நடிச்சிருக்கிறாரு, மஞ்சு வாரியர்ஸ் இருக்காங்க, கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்கிறாரு. மியூசிக் வந்து கொஞ்சம் சுமாரான மியூசிக் தான் பண்ணியிருக்கிறாரு. நம்ம நீனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. டேரக்டர் வந்து மனு ஆனந்தன் சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாரு. சூப்பரான ஒரு படமாக எடுத்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா ரா படம்னு சொல்லிட்டு ரொம்ப ராவாக இருந்தது. ரொம்ப பயங்கரமான மொக்கையான ஒரு படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னு வச்சிங்களேன், கதையில் வந்து அங்கங்கே வந்து என்ன சொல்கிறது, கண்டினியூட்டி இல்லாமல் இருக்குது. ப்ளஸ் வந்து கதை வந்து சரியான ஒரு ரா படமாக ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது. நார்மலான ஃபோனில் பேசுகிறாங்க. அதேமாதிரி வந்து சண்டை போடுறதெல்லாம் வந்து ஏதோ தெருவில் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி சீன்லாம் எதுக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. அதேமாதிரி வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எப்படி லவ் வந்துச்சுன்னா எதுன்னு தெரியாது. உடனே அவங்க 3 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாரு. அதேமாதிரி வந்து ஒரு சீன் இங்கே இருக்குதுன்னா திடீர்னு பார்த்தா அடுத்த சீன் வேறு எங்கேயோ இருக்குது. இதுக்கும் சிங்காகவே இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமான ஒரு குளறுபடி பண்ணி மிஸ்டர் எக்ஸை எடுத்து வச்சுருக்கிறாங்க. நீங்கள் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது உண்மையாக பொய்யன்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு சீன்லேயே ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. அதனால் வந்து பயங்கரமான டிஸப்பாயிண்டடாக ஆகிடுச்சு எனக்கு. ஆர்யா வந்து சூப்பராக தான் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து அவருக்கான சரியான தீனி வந்து எந்த டேரக்டருமே இது வரைக்கும் போடலைன்னு தான் சொல்லுவேன் நான். மீண்டும் நம்மளை ஸ்கை ஷோ டைமில் சந்திக்க முடியும். நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். ஸ்டேட்.